ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பனானா வால்நட் ரைசன் கேக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நான் பேக் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நல்ல பழுத்த ஒரு 3 வாழைப்பழம் நல்லா வந்து ஃபோர்க்லேயே அது வந்து மேஷ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து யோகட் ஒரு 1/2 கப் யோகட்டு, 2 முட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அது கூடயே நம்ம வந்து 1/2 கப்பு வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட் ஃப்ளவரில் தான் செஞ்சுருக்கேன், மைதாவில் செய்யலை. வீட் ஃப்ளவர் 1 கப் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப்பு வந்து கொக்கோ பவுடர், 1/2 கப்பு சுகரு, அதுக்கப்புறம் வந்து ரைசின் அண்ட் வால்நட்ஸ் எல்லாத்தையும் வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து என்ன பண்ணேன்னா அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல இன்னொரு பவுலில் அந்த பனானா அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நான் இன்றைக்கி வந்து சாக்லேட் சிப்ஸ் போட்டிருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து எல்லாம் பவுலில் ஊற்றிட்டு அது மேலேயே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு வந்து 350 ஃபாரன்ஹீட்டில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு ஒரு ஐ திங்க் ஒரு 40 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக மாய்ஸ்டாக ரொம்ப நல்லா வந்தது. அந்த யோகட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா மாய்ஸ்டாக வரும், ட்ரையாக இல்லாமல் நல்லா மாய்ஸ்டாக இருக்கும், வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் வந்து மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளோர்லேயும் பண்ணலாம். நான் வந்து வீட் ஃப்ளவரில் தான் எப்பயுமே நான் பண்ணுவேன். ஸோ ரொம்ப நல்லா வந்தது, ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. இன்றைக்கி வந்து நான் சம்டைம்ஸ் வந்து ப்ரெட்டு மாதிரி பேக் பண்ணுவேன். இது வந்து நான் வந்து இன்றைக்கி கேக் மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணுறதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக சூப்பராக வந்துடும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் டீ டைம்